நாயகன் மீண்டும் வரான், எட்டு திக்கும் பயந்தானே. வெற்றி. ஆரம்பிங்க. ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு பார்த்தோம்னா வுல்ஃபர்ஸ் சேனல்லேருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு மேட்சோட ரிவ்யூவோட எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு மேட்ச் பார்த்தோம்னா சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி சேப்பாக் ஸ்டேடியமில் நடந்தது. அண்ட் இது வந்து ரெண்டு டீமுக்குமே இது வந்து 4th கேம். இந்த மேட்ச்சில் வந்து சிஎஸ்கே ஒரு ப்ராப்பர் கம்பேக் கொடுத்து தேர் ரெக்கார்டட் தேர் ஃபர்ஸ்ட் வின் இன் திஸ் மேட்ச். நாங்களும் வந்து நிறைய சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் லக்கிலி நாங்கள் ப்ரிவியூவில் பேசின நிறைய சேஞ்சஸ் டீம்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அண்ட் ரிஃப்ளெக்ட் ஆன எல்லா சேஞ்சஸும் டீம்ல ஃபயர் ஆனதுங்கிறது எங்களுக்கு இன்னும் ரொம்ப இதுவா இருந்தது. அண்ட் ஆன் திஸ் டே சிஎஸ்கே இஸ் த பெஸ்ட் டீம் ஆன் டுடேன்னு சொல்லுவேன். மேட்ச் எப்படி போச்சு, உங்களோட பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. கரெக்ட். நம்ம ப்ரிவியூல பேசினபடி பண்ணவே மாட்டாங்கன்னு நினைச்சேன், சேஞ்சஸே பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சோம். பட் தே மேட் எவ்ரி சேஞ்ச் வி மென்ஷன்டு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி பண்ண சேஞ்ச் எல்லாமே கிளிக் ஆனது இன்னும் சந்தோஷம். மேட் ஹென்ரியை உட்கார வச்சு குர்ஜப்னீத் சிங் ட்ரை பண்ணாங்க. அகில் ஹுசேனுக்கு ஓவர் நான் பார்த்த உடனே இந்த மேட்ச் ருத்ராஜ் தான் கேப்டன் பண்றாரான்ற மாதிரியே எனக்கு டவுட் ஆயிடுச்சு. அவ்வளவு ஹாப்பியா இருந்தேன் நானு. கிளிக்கும் ஆச்சு. அவர் பேடா போடல, நோ பால்ஸ் போட்டாரு. பட் இருந்தாலும் ஒன்றும் பெருசா எக்ஸ்பென்சிவா போல. குர்ஜப்னீத் சிங் பியூட்டிஃபா போட்டாரு. ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஃபார் ஜெமி ஓவர்டன். ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஃபார் ஜிம்மி ஓவர்டன். 4 ஓவர் 18 ரன் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. என்ன பவுலிங் அது! அவருடைய ஐடியலான பொசிஷன்ஸ்ல மிடில் ஓவர்ஸ்ல கொடுத்து எனக்கு ஸ்பின் அட்டாக் எனக்கு பண்ண வரல அந்த மாதிரி பண்ணி நூர் அகமதுக்கு ஜெமி ஓவர்டனை வச்சு ஒரு சப்போர்ட் பண்ணார். நூர் அகமதும் டீசெண்டா போட்டு ஒரு விக்கெட்ல எடுத்தாரு. அசுதோஷ் சர்மா விக்கெட்லாம் கூட எடுத்தாரு. ஸோ ஆல் பாக்ஸ் டிக்டு இந்த கேம்ல. எல்லாமே நல்லா இருந்தது. ஃபீல்டிங், பவுலிங், பேட்டிங் எல்லாமே. சஞ்சு சேட்டா மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. அடிச்சிட்டாரு. அடுத்த சீசன்ல கடைசி மேட்ச் அடிக்க வேண்டி போய் அடிச்சிட்டாரு. சுத்தரம் 6 அடிக்கிறோம் காமிச்சிட்டாரு. ரொம்ப ஹாப்பி. பேசுங்க வெங்கட் ஐயா, பேசுங்க. அதான் நீங்க சொன்ன மாதிரி சிஎஸ்கே லைக் பேட்ஸ்மேன் லைக் எல்லாருமே டாப் 2 சூப்பரா ஆனாங்க. டாப் 2னா நான் பாத்ரேவும் சஞ்சு சாம்சன் மட்டும் தான் பேசுறேன். லைக் சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் ஃபுல்லா ஷேப் லூஸ் பண்ணிடுறாரு. லைக் ஷார்ட் போறப்ப ஏரியால அடிக்க போய் லைக் அந்த அவுட் ஸ்விங்ல ஸ்லிப் கேட்ச் ஆயிடும். ஆனா இன்னைக்கு வந்து பியூட்டிஃபுல்லா ஃபோர்ஸ் மட்டும் தான் டார்கெட் பண்ணாரு. ஸ்டார்டிங் 10 ஓவர்ஸ் ஃபுல்லாவுமே 6 அடிக்கணும்னு அந்த டெஸ்பரேஷனே அவர்கிட்ட தெரியல. ஃபோர்ஸ் மட்டும் ஒரு 15 ஃபோர்ஸ் கிட்ட அவர் மட்டுமே அடிச்சாரு இன்னைக்கு சிஎஸ்கே இன்னிங்ஸ்ல. சோ அதுவே ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா ஃபோர்ஸ் அடிக்கிறதுனால நீங்க ஷேப் லூஸ் பண்ணாம ஆடுறீங்க, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அது. சோ அது சஞ்சு சாம்சன் சூப்பரா பண்ணாரு. பட் இவங்க ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு 170 180 ஸ்கோர் நிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஆஃப்டர் 10 ஓவர்ஸ். ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரு லைஃப் கிடைச்சது. சஞ்சு சாம்சனுக்கு ஒரு சிட்டர் டிராப் பண்ணாங்க, மாத்திரைக்கும் ரன் அவுட். அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் நிறைய ஃபியர்லெஸ் பேட்டிங் ஆரம்பிச்சாங்க. நிறைய சிக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அடிக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேருமே. அதே மாதிரிதான் பவுலிங்லயுமே லைக் எல்லாருமே இன்டு தி டெக் போட்டுட்டாங்க. யாருமே ஸ்லாட் பால் பெருசா தரல. நிஷாங்காக்கு மட்டும்தான் கலில் நிறைய ஷார்ட் பால்ஸ் போட்டாரு. அவர் வந்து மேபி ஷார்ட் பேட்டர்னால அவர் குட் லென்த் போட்டாலும் ஷார்ட் மாதிரி போயிடுது லெக் சைட்ல வேற. ஆனா மத்தவங்க எல்லாருக்குமே ஷார்ட் பால் செம எஃபெக்டிவா இருக்கு. யாருமே ஒரு புல் ஷாட் கூட கடைசி வரைக்குமே ஆடல. அந்த புல் ஷாட் ஆடாம இருந்ததுனாலதான் டிசி அந்த ஒரு வீக்னஸ் இன்னைக்கு தெரிஞ்சுது அவங்க கிட்ட. சோ இதுக்கப்புறம் அவங்க கிட்ட வர எல்லா டீமுமே அந்த ஷார்ட் பால்ஸ் பிளா தான் எடுத்துட்டு வர போறாங்க. அவங்க இது இப்ப வரைக்கும் கண்டுபிடிச்சு வரலன்னா ஷார்ட் பால் பிளா அவங்களுக்கு வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பராகவே விளையாடினாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்துமே. அண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வைஸ் பேசிடலாம். சஞ்சு சாம்சன் ஸ்கோர்ட் அ கிரேட் டன். இன்ஃபேக்ட் அந்த T20 வேர்ல்ட் கப்ல பார்த்த அதே சஞ்சு சாம்சன் அதே டச்சில் ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் பேட்டிங்கை இன்னைக்கு காமிச்ச மாதிரி இருந்தது. சூப்பராக ஆடினாரு. T20 வேர்ல்ட் கப்ல கிடைக்காத செஞ்சுரி இங்க சென்னையில சேப்பாக்கில் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பர்சனலி. இட் வாஸ் அ டிலைட் டு வாட்ச். எல்லா பக்கமும் அடிச்சாரு, நல்லா ஆடினாரு. இன்ஃபேக்ட் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல இருந்து ஸ்டம்ப் லைன்ல இருந்து நல்லா வெளியே வந்து எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல இன்சைட் அவுட் ஷாட் ஆடும் போது எல்லாமே எனக்கு தெரிஞ்சது கிளியரா. ஓகே, நல்ல பேட்டிங் இன்னைக்கு வந்து லாங் இன்னிங்ஸ் ஆட தான் போறாரு அப்படின்ட்டு. அவர் பேட்ல இருந்து வந்தது ரொம்ப 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 வேல்யூபிள் ரன்ஸ். ஆயுஷ் மாத்திரையும் சரி ரொம்ப டீசெண்டா ஆடினாரு. ருத்துராஜுக்கு தேர் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ். இன்னைக்குமே பார்த்தோம்னா ரொம்ப கன்சர்வேட்டிவா செகண்ட் ஃபீல்டில் ஆட ட்ரை பண்ண மாதிரி தான் இருந்தது. செகண்ட் ஃபீல்டில் ஆட ட்ரை பண்ணுங்கிற ஐடியா ஓகே, பட் அதுக்காக நிறைய பால்ஸ் எடுத்துக்கிறாரோ அப்படிங்கிற கன்சர்ன் இருக்கு. ஒருவேளை
ஜஸ்ட் இன் கேஸ் இன்னைக்கு மேட்ச் தோத்து போயிருந்தோம் அப்படின்னா ருத்துராஜ் கேக்வாட் இன்னிங்ஸ் வந்து ரொம்ப லைம் லைட்கள் அது வந்திருக்கும். லக்கி ஃபார் ஹிம் அது வந்து வெளியே வரல. பட் அகைன் ஹி ஹேஸ் டு கான்சென்ட்ரேட் ஆன் இஸ் பேட்டிங். தப்பு இல்லை. சரி, இது ஒரு சில பேட்ஸ்மேன்ஸுக்குலாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க ஃபார்முக்கு வரதுக்கு அப்படின்னா தட் இஸ் ஓகே. நீங்க தான் கேப்டன், எனி டே நீங்க திருப்பி இங்க ஃபெயில் ஆனாலும் நீங்க நெக்ஸ்ட் மேட்ச் ஆடணும் அண்ட் டீம் நீட்ஸ் யுவர் சப்போர்ட். அப்படிங்கிறப்போ உங்களுக்கான டைம் நீங்க இந்த மேட்ச் இல்லைனா கூட நெக்ஸ்ட் மேட்ச் எடுத்துக்கலாம். பட் நீங்க டீமுக்கு தேவையான பால்ஸ் நீங்க எக்ஸ்ட்ரா ஆடுறீங்க அப்படிங்கிறப்போ பின்னாடி ஸ்கோரிங்க்கு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. அது ஒரு பாயிண்ட். ஆயுஷ் மஹேத்ரேக்குமே பார்த்தோம்னா ஒரு கட்டத்துல ரொம்ப ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருந்தது, இன்னிங்ஸ் ரொம்ப இதுவான மாதிரி இருந்தது. அந்த இடத்துல அவங்க வந்துட்டு வேல்யூபிளா ஒரு சேஞ்ச் பண்றேன்னு சொல்லி அவர் ரிட்டையர்ட் அவுட் ஆக்கி ஒரு சேஞ்சை கொண்டு வந்தாங்க. ஆனா டெவால் பிரேவிஸ் வர வேண்டிய இடத்துல சிவம் துபே எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்கிறது எனக்கு ஒரு டவுட். பட் ஸ்டில் சிவம் துபே எடுத்துட்டு வந்ததும் ஓரளவுக்கு டீசெண்டா ஃபயர் ஆச்சு. அவர் ஒரு 10 பால் 20 ரன் அடிச்சாரு, டீசென்ட். அண்ட் என்னோட ஒரே பாயிண்ட் என்னன்னா, சென்னையோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஈஸிலி 235 ஈஸிலி போயிருக்க வேண்டிய ஸ்கோர் தான். அண்ட் பிச்சுமே அதுக்கு ஏத்த பிச்சு தான். பட் என்னன்னா அவங்க நடுவில் கொஞ்சம் பால்ஸை நிறைய எடுத்துக்கிட்டு சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி டைம் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அத்தனை விக்கெட்ஸ் வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க அட்டாக்கு போங்க, அடிக்க போங்க, தப்பாச்சுன்னா மேல கொடி ஏற்றி கேட்ச் போனாலும் பரவாயில்ல. யூ ஹேவ் அ லாங் பேட்டிங் ஆர்டர். அகில் ஹுசைன் வரைக்கும் நீங்க பேட்டிங் இருக்கு, தாராளமா நீங்க போயிருந்துருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு மேட்ச் வந்து பவுலர்ஸ் இன்னைக்கு நல்லா கம்பேக் கொடுத்தாங்க. பட் அகைன் இந்த பவுலிங் வழக்கம் போல தான் இருக்கு அப்படின்னா அந்த அடிஷனல் 15-20 ரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்பட்டிருக்கும். அது இன்னைக்கு ஒரு சேலஞ்சா இருந்தது. ஸோ பேட்டிங் இஸ் ஆல்சோ அ பாயிண்ட் தட் வேர் யூ ஹேவ் டு வொர்க். நம்ம என்னன்னா இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் தரோம் அப்படின்ற இதுல வந்து நெக்ஸ்ட் மேட்சுக்கு எது முக்கியமோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூஸ் யுவர் பேட்டிங் டு த ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல். நீங்க அடிக்க போய் அவுட் ஆச்சுன்னா பரவாயில்ல, அதுதான் இன்னியோட இன்டென்ட். அதுதான் இன்னியோட கேமாவும் இருக்கு. நீங்க அடிக்க போய் அவுட் ஆகுங்க, ரொம்ப தூரம் போய் லாங் இன்னிங்ஸ் ஆடி டைம் எடுத்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சஞ்சு சாம்சன் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே 200+ ஸ்ட்ரைக் ரேட் ஆடிட்டு இருந்தாரு. பட் தட்ஸ் நாட் த வே ஆயுஷ் மஹேத்ரே ஸ்டார்டட். திருப்பி நடுவில் ஒரு ஸ்பீட் அடிச்சாரு, மறுபடியும் திருப்பி 160-170 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ பின்னாடி 210 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிற ஆள் இருக்குங்கிறப்போ நீங்க சான்ஸ் எடுக்கலாம். ஓவராலா ஆன் பார் ஸ்கோர்னு சொல்லுவேன். பட் வி ஹேட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஸ்கோர் மோர். அண்ட் பவுலிங் சூப்பரா இருந்திருக்கு. பேட்டிங்ல உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? ஒன்றும் இல்லை, பேட்டிங் அவ்வளோதான். நீங்க சொன்ன மாதிரி தான், பின்னாடி நிறைய விக்கெட் இருக்கு, இன்னும் அட்டாக்கிங்கா போய் ரிஸ்க் எடுத்து அடிச்சிருக்கலாம், அவ்வளவுதான், சிம்பிள். சஞ்சு சாம்சன் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டாரு, அவர் மேல எதுவுமே சொல்ல முடியாது. மற்ற பேட்ஸ்மேன் லைக் இவர் ஆயுஷ் மாத்திரையும் சுத்தி இருக்கலாம், அடுத்து சிவம் துபேவுமே ரிஸ்க் எடுத்து கண்ணாபின்னான்னு சுத்தி இருக்கலாம், பட்டு போயிருக்க வேண்டியதுதான். ஏன்னா நிறைய இருக்கு, ஆளுக்கு வந்து ஒரு 2 சிக்ஸ் அடிச்சிருந்தாலே ஸ்கோர் வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு, அங்க இருந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருந்து. ஓகே, எனிவே அதுவும் ஒன்றும் மோசமான டோட்டல் இல்லை, நல்ல டோட்டல். 216 212. ஓகே, அது போதும், டிஃபெண்ட் பண்ணிட்டோமே, அது அது வரைக்கும் ஓகே. பவுலிங் கிளிக் ஆயிடுச்சு நமக்கு, அதுதான் மேட்ரு. இது மாதிரி பாட்டாத விக்கெட்ல நம்ம இந்த பவுலிங் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் லைனப் தான் கிளிக் ஆயிடுச்சு. ஐ திங்க் கொஞ்சம் கேம்ஸுக்கு இதுதான் அவங்களோட காம்பினேஷனா இருக்கும். தே won't சேஞ்ச் திஸ் பிளேயிங் 11 எனக்கு தெரிஞ்சு. இதை வச்சு ஆடி கிளிக் ஆயிட்டாங்கன்னா பிளே ஆஃப்ஸ் போறோம். வெங்கட், உன்னோட பாயிண்ட் என்ன? என்னோட பாயிண்ட் அதான், ருத்துராஜ் வந்து லைக் ரொம்ப ரொம்ப பொறுமையா ஆனார். லைக் அவர் ஏரியல் விட்டும் போல கேப்ஸ்ல சரியா பிக் பண்ணல. ஏன்னா 15 ரன்ஸ் நீங்க 18 பால்ஸ்ல அடிச்சாரு. நீங்க கடைசியா ஜெயிச்ச மார்ஜின் வந்து 23 ரன்ஸ் தான். உங்களோட ஜேமி ஓட்டன் ஸ்பெல் பாத்தீங்கன்னா 18 தான். லைக் நார்மலா சேப்பாக்கல 10 ரன் ஓவர் போவாங்க. ஸோ அந்த 23 இன்கேஸ் ஜேமி ஓட்டன் ஒழுங்கா போடலன்னா இந்த மேட்ச் ஒரு ஓவருக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு கண்டிப்பா. முடிஞ்சிருந்தா கண்டிப்பா எல்லாருமே ருத்ராஜ் தான் சொல்லியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா ஆடி இருக்கலாம், அக்ரெசிவா இல்லைனாலுமே ரொட்டேட் பண்ணிருக்கலாம் ஸ்ட்ரைக்க, அங்க இன்னொருத்தருக்கு படுறதுனால. அதுவுமே பண்ணல, இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு ருத்ராஜ். பட் அதுவும் இல்லாம ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலா தூபே பிரீவிஸ் ஏன் வரலன்னு கேட்டீங்க. பிரீவிஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். சோ அது ஃபர்ஸ்ட் மேட்சே அவர் வந்து லைக் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை போட வேண்டாம்னு மேனேஜ்மெண்ட் நினைச்சிருந்திருக்கலாம். சோ அது ஒரு பாயிண்ட். பிரேவிஸ் வந்து அவுட் ஆனா என்ன ஆயிட போகுது, இன்னும் இல்ல அனுமார்வால் மாதிரி இருக்கு பேட்டிங் லைனப். தேவையில்லாம் பிரஷர், அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லூஸ் ஆகும், அவங்க அந்த மாதிரி திங்க் பண்ணிருக்கலாம், அவ்வளவுதான். ஏதோ தூபே கூட வேண்டாம், நீங்க ஜேமி ஊட்டன் கூட ஆடி இருக்கலாம் அந்த இடத்துல. ஜேமி ஊட்டன் 2 மேட்சுமே சூப்பரா ஆடினாரு. தூபே தேவைப்பட்டிருக்க வேண்டாம், ஜேமி ஊட்டன் ஆடி இருக்கலாம். ஆனா தூபே எதுக்கு அனுப்புறாங்கன்னு தெரியல. அதான் ஒரு மைனர் சேஞ்ச் தான். மத்தபடி நீங்க பேட்டிங் கிளிக் ஆச்சு நல்லாவே, எல்லாமே கிளிக் ஆச்சு, அவ்வளவுதான். பவுலிங் பொறுத்த வரைக்கும் டிசி பவுலிங் வந்து கொஞ்சம் ஸ்லாப்பியா தான் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் நட்ராஜன் வந்து அவரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லென்ஸ் வந்து அவர் போடவே இல்லை ஆக்சுவலா. அது ஒரு பெரிய டிராபேக். குல்தீப் ஃபீல்டிங்
ஃபீல்டிங்கும் இல்ல அவங்க நிறைய கேச்சஸ் மிஸ் பண்ணாங்க. கரெக்ட். டிசி ஃபீல்டிங் ரொம்ப மோசமா இருந்தது. ஆக்சுவலா அவங்க இன்ஃபேக்ட் அதான் இன்னைக்கு வந்து 2 டீம் விளையாடாம இருந்தது. பட் ஒரு டீம் தான் கண்ணில் தெரிஞ்சது இன்ஃபேக்ட். ஏன்னா அவங்க நிறைய திங்ஸ் வந்து மிஸ் அவுட் பண்ணாங்க. டிசி வந்து கேச்சஸ் மிஸ் பண்ணாங்க. முதல் கேட்ச விட்ட உடனேவே அந்த இன்டென்ட் போல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட்ச நிஷங்கா விடுறாரு, அது சிட்டர் கேட்ச் தான். நெக்ஸ்ட் வந்து அவர் கிட்ட தான், அவர் ஆக்சுவலா நல்ல ஃபீல்டர், அவர் நெக்ஸ்ட் கேட்சும் அவர் கிட்ட தான் போதுங்கிறப்ப அவர் ரிஸ்கே எடுக்கல. இன்ஃபேக்ட் நல்லா தள்ளி நின்று டிஃபென்சிவ் போட மோடுக்கு போய் தடுக்கிறார். பாலை ஸ்டாப் பண்றதுக்கு போயிட்டாரு. ஸோ அது கான்ஃபிடன்ஸ் சேஞ்ச் இருக்கிறதுங்கிறது, அந்த ஷிஃப்ட் இருக்கிறதுங்கிறது கிளியரா ஆன் ஃபீல்டு தெரிஞ்சுது. இன்னொன்னு பேட்டிங்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் பவுலிங்கும் ரொம்ப ஸ்லாப்பியா இருந்தது. குல்தீப் யாதவ் போட்ட ஒரு அவருக்கு ஒரு லென்ஸுமே கரெக்டா வரல, நல்லா பிக் பண்ணி அடிச்சிட்டாங்க. அண்ட் நட்ராஜனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நிறைய ஷார்ட் பால்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த லென்ஸ் வந்து தட் இஸ் நாட் த ஐடியல் லென்த் ஃபார் நட்ராஜன் அட்டால். அவர் யார்கருக்கு போட்டு இருந்திருக்கணும். அவர் போட்ட லாஸ்ட் ஓவர் ஓரளவு டீசெண்டா யார்கர்ஸ் போட்டு கொஞ்சம் நெயில் பண்ணி கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு முகேஷ் குமாரை தாண்டி வேற யாருமே இன்னைக்கு சரியா நல்லா போடல. ஆக்சுவலா பெரியதா பவுலிங்ல போடல. லுங்கிங்கிடி அவர் வழக்கம் போல போடுற லென்ஸ் தான் போடுறாரு, அந்த ஸ்லோ பவுலிங்ஸ்ல போட தான் செய்வாங்க. அண்ட் அது எக்ஸ்பெக்டடுங்கிறதுனால நிறைய ஷாட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி மேட்சஸ்ல எல்லாம் மற்ற பேட்ஸ்மேன்ஸ் பிக் பண்ணாததை இன்னைக்கு வந்து சிஎஸ்கே பேட்ஸ்மேன் பிக் பண்ணாங்க. நல்லா அவுட் சைட் ஆஃப் டைம் போடுறாருன்னா ஒரு காலை நல்லா வெளியே வச்சு டுவர்ட்ஸ் கவர்ஸ் அவர் அடிக்க ட்ரை பண்ணி அடிச்சது எல்லாமே நல்லா சூப்பரா தான் இருந்தது. முகேஷ் குமார் ஹேட் அ டீசன்ட் அவுட்டிங் டுடே. மற்றபடி டிசி பவுலிங்க சொல்ற வரைக்கும் ஒன்றும் பெருசா எந்த பாயிண்ட்டும் இல்லை. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா யூ கேன் ஆட். அதான் லைக் டிசி போனிங்ல அக்ஸர் தவிர்த்து மத்த எல்லாருமே யாரும் ஸ்டெம்பே பெருசா அட்டாக் பண்ணல. எல்லாருமே அவுட் சைட் ஆஃப்லயே போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவுட் சைட் ஆஃப்ல தான் போட்டா சஞ்சு சாம்சன் லைக் ரொம்ப நல்லா ஆடுவாரு. பிளஸ் நீங்க அந்த பேஸுமே நீங்க போடல. அவரு பேஸ் ட்ரபிள் பண்றது வந்து 140 145 மேலதான். நீங்க 140க்குள்ள போட்டீங்கன்னா அதுல அவர் ட்ரபிள் ஆக மாட்டாரு, ஈஸியா அடிச்சிருவாரு அவரு. அதே தான் நீங்க ஒர்க் பண்ணாரு. அந்த நீங்க ஸ்டெம்ப் டெலிவரிஸை மிஸ் பண்ணிட்டீங்க. அக்சஸ் ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டாரு, ஓரளவுக்கு டீசெண்டாவே போட்டாரு. அந்த டிராப்புக்கு அப்புறம் தான் அவருக்கு ரன் போச்சு. அந்த டிராப் ஆகுற வரைக்கும் அவர்கிட்ட ரன் போல பெருசா. அதான் மற்றபடி நட்ராஜனுக்கு நீங்க ஷார்ட் பால் போடுற பிரச்சனைனா ஷார்ட் பால் 140ல போடணும். நீங்க அது 125ல எல்லாம் போட்டா அது ஷார்ட் பால் எஃபெக்டிவாவே இருக்காது, ஈஸியா பிக் பண்ணலாம் அது பேட்டிங் பிக்ஸ்ல. அதான் இந்த 2 தான் அவங்ககிட்ட இன்னைக்கு இருக்க ஃபிளா. நல்லா ஆனா இன்னைக்கு விளையாண்டாங்க. கரெக்ட். சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அவங்ககிட்ட அந்த அங்கர் தெரிஞ்சிரு, இன்னைக்கு ஜெயிச்சே ஆகணும் என்ன போனாலும். கரெக்ட். ஆனா ஃபீல்டிங் தான் பயங்கரமா இருந்தது இன்னைக்கு. அதே மாதிரி நூர் அகமது இன்னைக்கு விக்கெட்லெஸ்ஸா தான் போயிருப்பாரு. ஆக்சுவலா அவரும் கொஞ்சம் கான்பிடன்ஸ் லூஸ் பண்ற மாதிரி தான் இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சஞ்சு சாம்சன் வெண்ட் ஓவர் டு ஹிம், அந்த அசுதோஷ் சர்மா விக்கெட்டு வெளியே போடு. அதாவது அதுல கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் தெரிஞ்சது எனக்கு இந்த மேட்ச். ஒரு பிளேயரும் அவங்களுடைய தாட்ஸை ஷேர் பண்ணாங்க, அது ஒர்க் ஆனதை நான் பார்த்தேன். ஆக்சுவலா எல்லாமே டிக் ஆயிடுச்சு. அதாவது ஒருத்தர் டேக் பண்ணியிருந்தாரு கமெண்ட்ஸ்ல, அட் சஞ்சு சாம்சன் ப்ளீஸ் வாட்ச் திஸ், பார்த்துதாரு போல் இருக்கு மேட்ச் போறதுக்கு முன்னாடி. எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. ஃபுல் ஃபீல்டா இருக்கு, ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஒரு சூப்பரான விக்டரி தான். ஒரு 20 ரன் 25 ரன் வித்தியாசத்துல ஜெயிப்போம் இதுக்கப்புறமும், அவ்வளவுதான். ஜஸ்ட் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து ஜெய்மி வார்டன் பத்தி மட்டும் சொல்லிடணும். என்னன்னா அகைன் சூப்பர் பவுலிங், சான்ஸே இல்லை. அதெல்லாம் தாண்டி நான் அவரோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப பாராட்டுவேன். ஒரு லாஸ்ட் அவுட்டிங்ல வந்துட்டு ஒரு ஓவர் போட்டிருக்காரு, 30 ரன் அடி வாங்கியிருக்காரு. அப்படின்றப்போ அதெல்லாம் தாண்டி he backed his strengths, he came again. and இந்த தடவை அந்த தப்பு பண்ணவே இல்லை. அரௌண்ட் த விக்கெட் வந்து அந்த வைடியா இருக்க அந்த தப்பெல்லாம் பண்ணல. அவருடைய ஹார்டர் லென்ஸ் பிலீவ் பண்ணாரு. 4 ஓவருமே ஓவர் த விக்கெட் தான் போட்டாரு, ஷார்ட் பால்ஸ் போட்டாரு. 2 விக்கெட், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விக்கெட் வந்து சமீர் ரிஸ்விக் அவர் போட்ட இன்டு த பாடி பவுன்சர், அதுவும் கிராஸ் ரீம் டெலிவரி. அண்ட் டிசீவ் பண்ணிட்டாரு மில்லரையும், அதுவும் கிராஸ் ரீம் டெலிவரி தான். அது அவர் வந்து அந்த பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும்னு நினைச்ச பால் பவுன்ஸ் ஆகல, அது கரெக்டா ஸ்டிக்ல அடிச்சிருச்சு. பேஸும் ஜாஸ்தி 145ல கிளாக் பண்ணாரு அந்த பால். டேவிட் மில்லர் போல்ட் ஆன பால் குவிக்கா சம பேஸா போட்டாரு. டேவிட் மில்லர் அப்படியே பிளாங்க் ஐ தான் அவுட் ஆனாரு, போல்ட் ஆனாரு. அப்படியே 140 கிளாக் பண்ணிட்டே இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் லென்ஸ் போடுறாரு, பிக் பண்ணவே முடியல. இன்னைக்கு தனியா ஒருத்தர் வந்துட்டு ஒரு மேட்ச ஒரு ரொம்ப 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 இம்பாக்ட் கிரியேட் பண்ணது அப்படின்னா அது கண்டிப்பா ஜேமி வார்டன் தான். என்ன பொறுத்த வரைக்கும் மோர் தேன் சஞ்சு. ஏன்னா சஞ்சு சாம்சன் இன்னைக்கு 100 ரன் அடிக்கலாம் கூட we had the stall batting lineup to score the 212 runs. அது வந்து யாரா இருந்தாலுமே அடிச்சிருந்திருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கம்ஃபர்டபிள் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ஜேமி வார்டன் தான் சொல்லுவேன். சான்ஸே இல்ல. ட்ரூ மேட்ச் வின்னர் ஃபார் சிஎஸ்கே, மச் அப்ரிஷியேட்டட். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? எனக்கு என்னன்னா இன்னைக்கு நான் அப்படியே மிதக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நிம்மதியா. அதாவது ஒரு எப்படி சொல்றது, சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்சு தூக்கம் வராது. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து கடிப்பாங்க.
இன்னைக்கு நிம்மதியா தூங்கலாம், எந்தவித ஒரு டிஎம்ஸும் இல்லாம இன்னொரு நிம்மதியா தூங்கலாம். எனக்கு என்னன்னா இன்ஃபேக்ட் கொஞ்சம் கொஞ்சம் நாளாவே லாஸ்டா வந்து வாரா வீக்கெண்டா பார்த்து மேட்ச் போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி கொஞ்சம் காண்டா தான் இருந்தது. சண்டேவா மேட்ச் போடுவாங்க, மண்டே டு ஃப்ரைடே கடுப்பா இருக்கும், திருப்பி சாட்டர்டேவா மேட்ச் போடுவாங்க, வீக்கெண்ட் மொத்தமா கடுப்பாகும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த தடவை கொஞ்சம் ரிலாக்ஸ்டான ஒரு வீக்கெண்டா இருக்கும். பவர் இம்பாக்ட் ஐ மீன் ஒரு மாதிரி ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுள் அண்ட் கன்வின்சிங் விக்டரியா வேற இருந்திருக்கு. அதனால கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும். இதே மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் நீங்களும் இந்த மேட்ச் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. இன்னொரு மேட்சோட ப்ரிவியூல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் உல்ஃபர் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். ஊர் சுத்தி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்